திருப்பதி லட்டு விவகாரம் பெரிய சர்ச்சையாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்தில் காமெடி வீடியோ வெளியிட்ட பரிதாபங்கள் யூடியூப் சேனல் நிர்வாகிகள் கோபி சுதாகர் இப்போ சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க. அவங்க மீது ஆந்திர டிஜிபியிடம் தமிழக பாஜகவினர் புகார் கொடுத்திருக்காங்க. திருப்பதி லட்டில் செய்யப்பட்ட சோதனைகளில் மாட்டுக்கொழுப்பு தொடர்பான அதிர்ச்சி அளிக்கும் முடிவுகள் வெளியிடப்பட்டது. ஜெகன்மோகன் ஆட்சியில் திருப்பதியில் லட்டு தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டதா பகீர் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தான் இந்த குற்றச்சாட்டை வச்சாரு. முறைகேட்டில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும்னு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திட்டவட்டமாக அறிவிச்சிருந்தாரு. திருப்பதி லட்டு விவகாரம் இப்படி பெரிய சர்ச்சையாகியுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் பரிதாபங்கள் யூடியூப் சேனல் நிர்வாகிகள் கோபி சுதாகர் காமெடி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் லட்டில் மாட்டு கொழுப்பு கலந்திருப்பதை பற்றி சட்டேரிக்கலாக காமெடி பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ பெரிய அளவில் சர்ச்சையானது. அதே போல் ஒரு தரப்பினர் மத்தியில் வரவேற்புகளையும் பெற்றது. இதையடுத்து அந்த வீடியோவை நீக்கிய பரிதாபங்கள் குழுவினர் கடைசியாக பரிதாபங்கள் சேனலில் வெளிவந்த வீடியோ முழுக்க நகைச்சுவைக்காக உருவாக்கப்பட்டது. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் உருவாக்கலை. அதையும் மீறி சிலர் மனம் புண்பட்டிருந்தால் அதற்கு வருத்தம் தெரிவித்து சம்மந்தப்பட்ட காணொலியை நீக்கியிருக்கோம். இதுபோல் வருங்காலெல்லாம் நடைபெறாதுன்னு தெரிவித்துக்கொள்கிறோன்னு வெளியிட்டிருந்தாங்க. கோபி சுதாகர் இந்த வீடியோவை நீக்குவதற்கு காரணம் என்ன, யார் அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்ற வகையில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது தமிழக பாஜக கோபி சுதாகர் மீது ஆந்திர டிஜிபியிடம் புகார் கொடுத்திருக்காங்க. லட்டு பரிதாபங்கள் வீடியோவில் இந்துக்களின் மத நம்பிக்கையை அவமதிப்பதாக உள்ளதாக பரிதாபங்கள் யூடியூப் சேனல் மீது பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி ஆந்திர டிஜிபியிடம் புகார் அளிச்சிருக்காரு. மேலும் அந்த வீடியோவில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மற்றும் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோர் அவமதிக்கப்பட்டிருக்கதாகவும் அமர் பிரசாத் ரெட்டி குற்றம் சாட்டியிருக்காரு.